இடம் வலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினராக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எக்ஸ்-எம்பி பி வேணுகோபால், டாக்டர் பி வேணுகோபால் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். இவர் கழக மருத்துவ அணி செயலாளராக இருக்கிறவர், கழக ஆட்சி மன்றம் அந்த குழு உறுப்பினராகவும் இருக்கிறவர். இன்னைக்கு சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க கொடுத்த அறிக்கையை பாக்குறப்போ இவ்வளவு பெரிய தூண்கள் அதிமுக எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலிருந்து அம்மா அவர்கள் காலத்திலிருந்து வந்துட்டு ஒரு தூணா இருந்தவர்கள் எல்லாம் இப்படி விலகி போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுடைய பயணம் அதிமுக எப்படி ஆரம்பிச்சது சார்? மாணவ பருவத்திலிருந்து ஆரம்பிச்சது மேடம். அப்போ நந்தனம் கல்லூரியில எனக்கு 20-21 வயசு இருக்கும். அப்போ என்னுடைய டிகிரி படிச்சுட்டு இருந்தேன். அந்த நேரத்துல தான் எம்ஜிஆர் அவர்களை திமுக வெளியேற்றுறாங்க. உடனே புரட்சி தலைவர் அவர்கள் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த அமைப்புல சேர்ந்து முதல்ல மாணவர்களுடைய கூட்டத்தை அங்க சத்யா கல்யாண மண்டபம், இப்ப இருக்கிற பில்டிங்ல இப்ப பழைய கல்யாண மண்டபத்துல கொஞ்சம் எம்சி ராஜ் ஹாஸ்டல் இருந்து எல்லாம் கொஞ்சம் ஸ்டூடெண்ட் எல்லாம் முதல்ல, அப்புறம் வெள்ளைச்சாமின்னு ஒருத்தர் இப்போ அண்ணா நகர்ல இருந்துட்டு இருக்காரு, அவர் தலைமையில நாங்க முதல்ல கூட்டத்தை ஆரம்பிச்சோம், மாணவர் இணைப்பு கூட்டத்தை. அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ந்து இருக்கும் போது அதுக்கப்புறம் நான் மருத்துவக் கல்லூரியில சேர்ந்துட்டேன். எம்பிபிஎஸ் 75-76 எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ண பிறகு அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு எங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னாக்கா, டாக்டர்களுக்கு ஸ்டைஃபண்ட் அப்ப 375 ரூபாய் தான் கொடுத்துருந்தாங்க. அது போதல்ன்றதுக்காக நாங்க என்ன பண்ணோம், ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமே எல்லாம் ஸ்டூடெண்ட் எல்லாம் சேர்ந்து பண்ணோம். அதுல நாங்களும் தலைவருடைய ரசிகர்கள் எல்லாம் சேர்ந்து இருந்த ஒரு அமைப்பு, அதுல நாங்களும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கணும். அப்போ சுகாதார அமைச்சராக இருந்த டாக்டர் அண்டி அவர்கள் என்ன பண்ணாரு, தலைவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க போய் தலைவரை பார்த்துட்டு வாங்க அப்படின்னாரு. நாங்க ஒரு 7 பேர் தலைவரை பார்க்க போனோம். எங்களுக்கு ஆக்சுவலா சண்டே டைம் அன்னைக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 10:30க்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. பட் 11:15 நாங்க போறோம். உடனே லேட்டா போறோம். கேட்ல இருக்கிற செக்யூரிட்டி எல்லாம் ஆக்சுவலா எம்ஜிஆர் வீட்டுக்கு அந்த போலீஸ் எல்லாம் இருக்குது, அவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அவருடைய ஏற்கனவே அவரு நடிகரா இருக்கும் போது இருந்த அந்த செக்யூரிட்டி தான், போலீஸ் எல்லாம் எஸ்கர்ட்லாம் உள்ளதான் இருப்பாங்க. அவங்க ஆமா, அவங்க 7 பேர். நாங்க வந்த உடனே தலைவர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாரு, சீக்கிரம் போங்க அப்படின்னாரு. அப்புறம் நான் போய் பார்த்த உடனே தலைவர் வந்துட்டாரு. அப்ப அந்த ஸ்ட்ரைக் எல்லாம் விஷயம் எல்லாம் கேட்டாரு. அப்ப சொன்னாரு, அப்பதான் உங்களுக்கு கூட ஏதோ சில பேர் தாக்க வந்துதான் எனக்கு தகவல் வந்தது, நீங்க என்ன சொல்றீங்கன்னாரு. இல்ல, இந்த ஸ்ட்ரைக் நியாயமானது, எங்களுக்கு ஸ்டைஃபண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு, வேணாண்ணா அப்படின்னு. அப்பதான் சொன்னாரு, இது எங்களுக்கு 2 வேலையை சாப்பாட்டு கூட எனக்கு இந்த ஸ்டைஃபண்ட் அமௌண்ட் போதாது, 375 ரூபாய். ஒரு டாக்டரா ட்ரெயினியா இருக்கிற ஒருக்கு எவ்வளவு இது போதும், சரி நாங்க எல்லாம் கூப்பிட்டு பேசலாம், செக்ரட்டரியேட்டுக்கு நான் அதிகாரிகளை வச்சு பேசுறேன் அப்படின்னு சொன்னாரு. அது என்ன நினைக்கிறேன்னா, முதலமைச்சர் ஒருத்தர் சாதாரண ஒரு ஸ்டூடெண்ட் டாக்டரா இருக்கவங்கதான் ஒரு 10:30 மணிக்கு கொடுத்து அது வரைக்கும் வெயிட் பண்றது இப்பெல்லாம் நடக்காத காரியம். இப்ப இருக்கிறவங்க பேசக்கூட முடியாது அந்த சூழ்நிலை இருக்க நம்ம. இதுதான் தலைவர். அதுக்கப்புறம் ஸ்டைஃபண்ட் எல்லாம் உயர்த்தி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தலைவர் என்ன சொன்னாரு, இப்படி நமக்கு ஒரு அமைப்பு இருந்தா டாக்டர்கள் அமைப்பு நல்லா இருக்குமே அப்படின்றதுதான் நாங்க டாக்டர்கள் பேரவைன்னு ஒண்ணு ஆரம்பிச்சோம். உடனே தலைவர் என்ன சொன்னா, நீங்க போய் பாவு சண்முகம் பொதுச் செயலாளர் அவர் போய் பாருங்க, பார்த்துட்டு நீங்க அமைப்பு அதுல இருந்து அந்த செயல்பட்டு. அதுக்கப்புறம் அம்மா வந்த பிறகு அது மருத்துவர் அணியாக அம்மா மாத்தினாங்க. ஓகே. ஆமா. அப்போ நாங்க அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு தடவை 1998ல அம்மா கூப்பிட்டாங்க, தலைவர் பிறந்த நாள் வருது, தமிழ்நாடு முழுக்க போய் மருத்துவ முகாமல் நடத்தணும், சட்டமன்ற தொகுதி வாரியானாங்க. அம்மா விருப்பம் ஏதோ நாங்க செய்யறோமா அப்படின்னா, அப்படியே சட்டமன்ற தொகுதி வாரியாக நாங்க எல்லா மருத்துவ முகாம்களும் நடத்திட்டு இருந்தோம். அது போல 54வது மருத்துவ முகாம் அம்மாவே கூப்பிட்டோம். எங்கன்னா ஆர்ஆர் கல்யாண மண்டபம்னு ஒண்ணு இருக்கு மயிலாப்பூர்ல, மயிலாப்பூர்ல. அப்பதான் அம்மா அங்க பேசினாங்க. என்ன பேசினாங்கன்னா, இந்த மண்டபம் ரொம்ப ராசியான மண்டபம், நான் இங்க என்னுடைய நடன அரங்கேற்றம் அப்ப 10 வயசோ 11 வயசோ அம்மா இருக்கும்போது என்னுடைய நடன அரங்கேற்றம் இங்கதான் நடந்தது, அதனால இது ரொம்ப ராசியான மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் 2001ல நம்ம அரசாங்கமே அங்க அம்மாவுடைய தலைமையில அரசாங்கம் அமைச்சது. அப்போ பேசும்போது என்ன சொன்னா, அப்போ மைத்ரேயன் தான் தலைவராக இருந்தார், டாக்டர் மைத்ரேயன். அப்ப சொன்ன டாக்டர் மைத்ரேயனும் வேணுகோபாலும் நினைச்சிருந்தா பிராக்டிஸ் பண்ணி நிறைய சம்பாதிச்சிருக்க முடியும். ஆனா நான் சொன்ன ஒரே காரணத்துக்காக தலைவர் பிறந்தனால தமிழகம் முழுவதும் தன்னுடைய வருமானத்தை இழந்து தமிழகம் முழுவதும் இந்த மருத்துவ முகாம்ல நடத்துறாங்கன்னு சொல்லி என்னையும் மைத்ரேயனை அப்ப அம்மா பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் 2004 எனக்கு ராஜ்யசபா எம்பி சீட் கொடுத்தாங்க. அப்போ ஸ்ரீபெரும்புதூர் பார்லிமெண்ட் தொகுதியா இருந்தது, அப்ப வின் பண்ண முடியல. மறுபடியும் 2009ல கொடுத்தாங்க, மறுபடியும் வின் பண்ண. 2014ல மறுபடியும் கொடுத்தாங்க, தமிழ்நாட்டிலேயே அதிகமான ஓட்டு வாங்கினேன் நான். அதுக்காக அம்மா என்ன பண்ணாங்க,
என்னை வந்து பாராளுமன்றத்தினுடைய குழு தலைவரா போட்டாங்க. அதாவது அந்த நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா லோக்சபாவில 37 பேர் இருந்தோம், ராஜ்யசபாவில 13 பேர் இருந்தோம். ஓகே. அப்பதான் எனக்கு கூப்பிட்டு என்னை வந்து லோக்சபா தலைவராகவும் நவநீத கிருஷ்ணன் வந்து ராஜ்யசபா எம்பி ஆக்குனாங்க, தலைவராக்குனாங்க. ஓகே. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த 2 சபைக்கு நீங்க தான் தலைவர் அப்படின்னு ஒரு பெரிய பொறுப்பை அம்மா அவர்கள் எனக்கு கொடுத்தாங்க. அது மாத்திரம் இல்ல, அதாவது ஒரு தாய் வந்து தன்னுடைய மகன் வந்து முன்னிலையில தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. அது போல அம்மா என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் ரோ பார்லிமெண்ட்ல பிரைம் மினிஸ்டருக்கு எதிர்த்த மாதிரி 4 சீட்டு தான், அதுல முக்கியமான லீடருக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. அதுல எனக்கு அந்த சீட்ல யார் யார் இருந்தாங்கன்னா, சோனியா காந்தி அம்மா இருந்தாங்க, பழைய பிரைம் மினிஸ்டர் தேவகவுடா, அப்புறம் முலாயம் சிங் யாதவ், அதுக்குப்படியா எனக்கு. சோ அந்த 4 பேர்ல உட்கார மாதிரி அம்மா அப்படியே எனக்கு ஒரு அந்த இடத்துல ஒரு இருக்கையை வாங்கி கொடுத்தது மட்டுமல்ல, இந்தியாவினுடைய ஊரக வளர்ச்சித்துறையுடைய தலைவராக என்ன அம்மா ஆக்கி வச்சாங்க. இது அம்மா கூட நம்மளுடைய பயணங்கள்லாம் இருக்குது. ஆனா இப்ப ஒரு ஆதங்கம், இவ்வளவு தூரம் எனக்கு முக்கியத்துவம் கொடுத்த இவங்க அதை வந்து அங்கீகாரம் இல்லை இவங்க கிட்ட. எனக்கு அதனாலதான் மன வருத்தத்தோடு நான் விலகிறேன். அது மட்டும் இல்ல, எல்லாரையும் அம்மா வந்து அரவணைச்சு போவாங்க. யாரும் கட்சி விட்டு விலகினாலும் உடனே கூட்டு சேர்த்துவாங்க. அதே போல தலைவர் கூட யாரு கட்சி விட்டு போனாலும் கூடுவாரு. அதே மாதிரிதான் அண்டே அவர்கள், எனக்கு என் கூட இருந்ததுதான் அண்டே அவர்கள். என்னோட இப்ப இன்னைக்கு 99 வயசு, நல்லா இருக்காரு. அவர் இந்த பச்சை குத்துற விவகாரத்துல கொஞ்சம் பிரச்சனை வந்து அவர் ராஜினாமா பண்ணிட்டார். அந்த ராஜினாமா கடிதம் போன உடனே ஆபீஸ்ல போன உடனே தலைவருக்கு சொல்லிட்டாங்க இது மாதிரி ராஜினாமா பண்ணிட்டாரு அப்படின்னு. ஆனா உடனே அந்த லெட்டர் எடுத்துட்டு நேரா ஒரு அண்டே வீடு எங்கிறது, அது அவர் வீடு இருந்தது, அங்க நேரம் அவர் போய் பார்த்தா நான் வீட்டுல இல்ல, அவங்க துணைவியார் இருந்தாங்க. அப்பதான் டாக்டர் எங்க கேட்டா டாக்டர் கிளினிக் போயிருக்காரு அப்படின்ன பிறகு தலைவர் நேரா கிளினிக்கே போயிட்டு அவரை சந்திச்சார். இது அண்டேவே என்கிட்ட சொன்னார், டாக்டர் அண்டே. அப்போ என்ன சொன்னாரு, கூட்டு பேசிட்டு இந்த கட்சியில இருந்து நீங்க விலகிறத நான் விரும்பல, அதே நேரத்துல நீங்க இந்த கட்சி விட்டு போனீங்கன்னா தற்கொலைக்கு சமம் அப்படின்னு சொல்லி அவரை சமாதானம் பண்ணி கட்சி கொண்டு வந்தார். யாரு? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இப்படி எல்லாம் இன்னைக்கு பார்த்ததுனாலதான் இன்னைக்கு கட்சி இன்னைக்கு ஆலமரமலை போய் ஓங்கி வந்தது. ஆனா இன்னைக்கு அரவணைச்சு சட்டத்துக்கு யாருமே அது போல தலைவர்கள் இல்லையே. அதுதானே ஒரு ஆதங்கம் எங்களுக்கு எல்லாம். கண்டிப்பா சார். இல்ல, உங்க வலி நம்மளுக்கு நல்லா புரியுது. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க எல்லாம் தூணா இருந்தீங்க, அதிமுக உருவாகிறதுக்கு ஒரு தூணாவே இருந்தீங்க. அந்த உருவானதுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு அடித்தளம் நீங்க நல்லா கொடுத்துட்டு இருந்தீங்க. அப்படி இருக்கும் போது இப்போ ஷேக் ஆகுற மாதிரி ஒரு மூமெண்ட் இருக்கும் போது ஏன் விலகணும்ன்றதுதான். விலகுறதுன்னா தனக்குடைய அவமானங்கள் எல்லாம் அங்க தாங்கிட்டு இருக்க முடியாதுல்ல, அந்த வேதனைகள் எல்லாம் வெளியே சொல்றேன். அம்மா அந்த இம்பார்ட்டன்ஸ். இப்ப எனக்கு வந்து பார்லிமெண்ட்ல நான் சபாநாயகர் இல்லாத நேரத்துல பார்லிமெண்டே நடத்திருக்கேன். நான் சபாநாயகரும் துணை சபாநாயகரும் இல்லாத நேரத்துல அம்மா அந்த பேனல் அந்த சேர்மன் அந்த பதவியை எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. சபாநாயகரும் துணை இல்லாத நேரத்துல அந்த பார்லிமெண்டே நான் நடத்திருக்கேன். இப்படி ஒரு பெரிய பதவி எனக்கு யார் கொடுத்தது? இந்த கட்சி தான் கொடுத்தது, பெரிய அங்கீகாரம். ஆனா அவ்வளவு தூரம் எனக்கு இருந்த ஒரு மரியாதை இங்க வந்த பிறகு இல்லைன்னு போது அதை எதிர்பார்க்க. ஏன்னா எனக்கு பதவி தேவையில்லை, இனி எம்எல்ஏ எம்பி கூட தேவையில்லை. ஆனா அந்த கட்சி தேவையான அங்கீகாரம் வேணும் இல்ல. அது மட்டும் இல்ல, ஆட்சி மன்ற குழுவிலையும் நான் இருக்கேன். ஒரு கேண்டிடேட் போடுறாங்க, யார் யார் போடுறாங்கன்றத மாத்திரமான அட்லீஸ்ட் சொல்லணும். அது கூட இல்ல, கூப்பிட்டு பேச கூட மாட்டேங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஆதங்க நான் எங்க போய் வெளியே சொல்ல முடியும் பாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா சார். ஏன்னா நீங்க வந்து டெசிஷன் எடுக்கிற இடத்துல இருக்கீங்க. அப்படி இருக்கும் போது உங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்றதுதான் நியாயமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, பார்லிமெண்ட்ல நம்ம ராஜ்யசபாவுக்கு தேவையான ரெப்ரசன்டேஷனே இல்லாம போயிட்டு. ஏன்னாக்கா இப்போ ஒரு கட்சி தலைமை வந்து இப்போ நீங்க எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறீங்க, எம்பி சீட் கொடுக்குறீங்கன்னா அந்த எம்பி கொடுக்குறீங்கன்னா அவர் கூட்டு கேட்கணும், ஏன்பா நீ கடைசி வரைக்கும் எம்பியா தொடருவீங்களா தொடர மாட்டீங்களா? அது போலதான் இவருக்கு கேபி முனுசாமிக்கு கொடுத்தாரு. 6 வருஷம் ராஜ்யசபா எம்பி, 1 வருஷம் தான் எம்பியா இருந்தாரு. உடனே அசம்பிளி எலெக்ஷன் வந்தானே அது ரிசைன் பண்ணிட்டு வந்தாரு, இங்க வந்துட்டாரு. அப்போ அந்த இடம் வேக்கண்ட் ஆகுது, இப்ப டிஎம்கே போயிருக்காங்க. அதே போல இப்ப சிவி சண்முகத்துக்கு கொடுத்தாரு, அவர் என்ன பண்ணா இப்ப ரிசைன் பண்ணிட்டாரு. இப்ப அந்த இடம் வேற தாவேக்காவுக்கு போகுது. யார் தாவேக்கா யார் மெஜாரிட்டியா அந்த அந்த கட்சிக்கு போயிடும். சோ இப்ப நமக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லாம போச்சு இல்ல. ஏன் அதை முதல்ல கேட்கணும், எலெக்ஷன் நிக்கிறவங்களும் யோசிக்கணும், சீட்டு கொடுக்கறவங்களும் யோசிக்கணும் இல்ல. இதெல்லாம் பாருங்க, நம்ம ரெப்ரசன்டேஷன் இல்லாம போச்சு இன்னைக்கு பார்லிமெண்ட்ல. கண்டிப்பா சார். இப்போ நீங்க இந்த அளவுக்கு ஒரு ரெகக்னைசேஷனோட வந்துட்டு இந்த இதுல இருந்தீங்க, அதிமுகல இருந்தீங்க. இப்போ அம்மா அவர்கள் இல்லன்றீங்க, தலைவர் அவர்கள் இல்லன்றீங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே வந்துட்டு உங்களுக்கு தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாயிருக்கும். இப்ப அங்கீகரிக்கல, அங்கீகாரம் இல்ல அப்படின்றப்ப இன்னும் மன வேதனை இருக்கும். ஏன்னா இது வந்துட்டு இன்னைக்கு கொடுத்திருக்கிற அறிக்கை வந்துட்டு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எடுக்கிற முடிவு கிடையாது. நீங்க தொடர்ந்த அவமானங்களை சந்திச்ச அப்புறம் தான் இந்த முடிவை எடுத்திருப்பீங்க அப்படின்றதுதான் என்னோட இது. இதுல இன்டர்வியூ பண்றது தப்பு மன்னிக்கிறோம்.
எங்களுக்கு தலைவர் கூட வந்து எங்களுக்காக காத்திருந்தாரு. நான் ஒரு தடவை அம்மா பார்த்துட்டு வெளிய வரும்போது கூட அம்மா வந்து கார் வெளிய வந்து நான் டெல்லி மீட்டிங் போறதுக்காக நான் உடனே வெளிய வந்துட்டேன். அம்மா வண்டி வரதுக்கு முன்னாடி வெளிய வந்துட்டேன். என்ன வழியில பார்த்து நிறுத்திட்டாங்க. என்ன கூப்பிட்டு பேசிட்டாங்க. உடனே செக்யூரிட்டி ஓடி வந்தாரு. அம்மா கூப்பிடுறாங்கல்ல. அம்மா என்ன என்ன வேணும் உங்களுக்கு கேட்டாங்க. இல்லம்மா இப்பதாம்மா அம்மா பார்த்தேன். அம்மா கூட போட்டோ எடுத்துட்டு வரேன். என்ன சொல்லி எதுனா என்கிட்ட தனியா சொல்லணுமா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. இன்னைக்கு வந்து ஆல் பார்ட்டி லீடர்ஸ் மீட்டிங் டெல்லி நடக்குது. அதுக்காக போறோமா? ஃபிளைட் வந்து 1:40க்குமா அப்படின்னு. உன் வண்டி எங்க இருக்கு? நாங்க வண்டி அங்க ஸ்டெல்லா மேரி சாண்ட இருக்குமா? அப்ப சரி போ வேற ஒண்ணும் இல்லையா அப்படின்னாங்க. இப்படி நின்னு ஒரு தலைவர் பேசிட்டு போறாங்க. இவர்கிட்ட போய் நம்ம பேச போனோம்னா அடுத்த நிமிஷம் சரி சரிப்பா வேலை இருக்கு வாங்க அடுத்ததுன்னு போது நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இதெல்லாம் தாங்கிக்க முடியல. கண்டிப்பா சார். இது இந்த அரவணைப்பு உங்களுக்கு இல்ல. இந்த அரவணைப்பு இருந்தா தானே எல்லாமே எனக்கு மாத்திரம் இல்ல. இது மாதிரி நிறைய சீனியர்களுக்கு அந்த ஆதங்கம் இருக்கு கட்சிக்குள்ள எல்லாமே இல்ல. நான் வெளியே சொல்லுங்க சில பேர் சொல்ல முடியல அவ்வளவுதான். சொல்லல. ஆமா அப்போ நான் அங்க இருக்கிறவங்களுக்கே வந்துட்டு அந்த ஒரு நிலைமை தான் அப்படின்றத சொல்ல ஆமா வரீங்களா? ஆமா. இல்ல எல்லாரும் அரவணைச்சு போனோம். இப்ப கட்சியில போனாலும் கூட்டு வரணும். இல்லைன்னாக்க நமக்கு இவ்வளவு பெரிய இழப்பு வர வேண்டிய அவசியமே இல்லையே. கண்டிப்பா சார். ஆமா. இப்ப இந்த அளவுக்கு வந்துட்டு நலிஞ்சு போயிருக்கு கட்சி அப்படின்றப்போ உங்களுக்கு மன வேதனை எப்படி இருக்கும் சார்? வேதனையா தான் இருக்கு. நாங்க முதல்ல என்ன வச்சோம் இவரு அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் வந்த பிறகு கட்சியை நல்லா நல்லா ஒருங்கிணைச்சு நல்லா கொண்டுட்டு போவார் அப்படின்னு. ஆனா அவரு எதுலயுமே கொஞ்சம் விட்டு கொடுக்குற மனப்பான்மையே இல்ல. அட்லீஸ்ட் சீனியர்கள் எல்லாம் கூப்பிட்டு பேசலாம். அதுவும் பேச மாட்டேங்கிறாரு. அவரே தன்னிச்சையா எல்லா முடிவும் எடுத்துக்கிறார். நம்ம அதுல என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம தலையிட முடியாது. நம்ம வேதனையை வெளியப்படுத்தினா வெளியே வர தவிர வேற வழி இல்ல. அதுதான் வருத்தம். மற்றபடி அடிமட்ட தொண்டனுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்றதுதான் அதிமுகவோட இது. ஆமா. அப்படி இருக்கும்போது தொடர்ந்து வந்துட்டு எடப்பாடி அவர்களே வந்துட்டு அந்த ஆட்சி சிம்மாசனத்துல இருக்க ஆசைப்படுறாரு. அப்ப நீங்க எல்லாம் யாருமே அதை கேள்வி கேட்கலீங்களா? ஆட்சி சிம்மாசனம் அவரு இப்ப இந்த நேரத்துக்கு கட்சியை வந்து ஒரு தாங்கி பிடிக்கிறாருன்ற ஒரு இதுல தானே நாம இருக்கோம். ஒரு நல்ல லீடர் கிடைச்சிட்டான்னு ஒரு சந்தோஷத்துல இருந்தோம். அதையே கண்டிப்பா. அந்த இது அப்படியே கொண்டு போனோம்னாக்கா நீங்க எல்லாரும் அரவணைச்சு போனதான் அப்படி போக முடியும். கண்டிப்பா சார். ஆமா. ஏன்னா இப்போ ஒரு குரூப் வந்துட்டு ஒரு சி.வி. சண்முகம் ஆகட்டும், எஸ்.பி. வேலுமணி அவர்கள் ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு குரூப் பிரிஞ்சு போயிருக்காங்க. இப்ப அவங்களுக்கும் அந்த மனவேதனையில தான் பிரிஞ்சிருக்காங்க. இல்ல இல்ல அது அது அவர் இருந்தாலும் இவர்கிட்ட பேசிட்டு இவர்கிட்ட முடிவு அதை நான் அது அங்கீகரிக்க மாட்டேன். அவங்க தனியா போனதை நான் அது ஒத்துக்கவே முடியாது. ஓகே இதே சார். சூழ்நிலை பார்லிமெண்ட்ல வந்தது. ஓகே. 2017 அவர் அது 17 கரெக்ட். ஓபிஎஸும் இபிஎஸும் தனியா பிரிகிறாங்க. எங்க லோக்சபால 37 பேர் இருக்காங்க. அதுல 9 பேர் அவரு கிட்ட போறாங்க. யாரு ஓபிஎஸ் கிட்ட. ராஜ்யசபால இருந்து 2 பேர் அங்க போறாங்க. மொத்தம் 11 பேர் அங்க போயிட்டாங்க. ஆனா என்கிட்ட என்ன பண்ணாரு அவர் ஓபிஎஸ் தரப்புல இருந்து இப்ப இல்ல அவரு எம்பி காலம் ஆயிட்டாரு. சுந்தரன் சொல்லி ராசிபுரம் எம்பி. அவர் வந்து என்ன கேட்ட ஒரு 2 எம்பிங்களை அந்த பக்கம் அனுப்பிச்சு வைங்க. நாங்க ஒரு தனி அணியா செயல்படுறோம் அப்படின்னாரு. ஆனா நான் என்ன சொன்னேன் அது வந்து நிச்சயமா நான் அதை அனுமதிக்க முடியாது. ஏன் தலைவர் பதவி வேணா நீங்க எடுத்துங்க. ஆனா பார்ட்டி எல்லாமே யுனைடெடா இருக்கணும். என் தலைவர் பதவி நான் விட்டு தரேன். நீங்க யாரா இருங்க. அம்மா என்ன நினைச்சாங்க? அம்மா சாகிறதுக்கு முன்னாடி கட்சியும் ஆட்சியும் 100 ஆண்டுகள் இருக்கும் அப்படின்னாங்க. அது மட்டும் இல்ல அதிமுக பார்லிமெண்ட்ல 3rd லார்ஜஸ்ட் பார்ட்டி 3வது பெரிய கட்சியா அமர்ந்து இருக்குது அப்படின்னாங்க. அந்த எண்ணத்தை நம்ம உடைக்க வேணாம். அதனால ஏன் பதவியை ராஜினாமா பண்றேன். நீங்க யாருன்னா வந்து தலைவரா இருந்து நடத்துங்க அப்படின்னு. அப்படி ஒரு எண்ணம் இவங்களுக்கு வரணும் இல்ல. இவங்களும் விட்டு போக கூடாது. யார் இந்த ரெட்டை இலையில தானே இன்னைக்கு எம்எல்ஏ எம்பியா இருக்குன்னா யாரு இந்த ரெட்டை இலை சின்னத்தை தானே ஜெயிச்சோம். அதை விட்டு எப்படி போறதுக்கு வெளியே மனசு வரும். இன்னைக்கு நான் விலகிறேன் லெட்டர் கொடுத்தா கூட என்ன ஆத்மாத்மா வந்து எனக்கு எண்ணம் பூரா தலைவர் அவங்க அவ்வளவுதான் இருக்கும். அதே போல அந்த நேரத்துல கிரைசிஸா இருக்கிற நேரத்துல எடப்பாடியார் அண்ணன் அவர்கள் வந்து அந்த கட்சியை ஒருங்கிணைந்து பண்ணாங்க. ஆனா இப்போ அவர் இன்னும் அந்த விட்டு கொடுக்குற எண்ணம் இல்லைன்றதான் எனக்கு வருத்தம். வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நாங்க மேல இனிமேல் எனக்கு பதவி வேணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நான் பார்லிமெண்ட்லயே உட்காந்து பார்லிமெண்டே நடத்தினேன். நான் நினைச்சு கூட பார்க்கல பார்லிமெண்ட் போகுமா அப்படின்றத. ஆனா பார்லிமெண்ட் எம்பி ஆயிட்ட பிறகு ஒரு சபையை நடத்துற அங்கீகாரம் எல்லாம் எனக்கு கிடைச்சது. புரியுது சார். இப்ப நீங்க இந்த விலகல் அப்படின்றத நீங்க சொல்லிட்டதுக்கு அப்புறம் உங்க மனநிலை எப்படி இருக்கு சார்? ஏன்னா ஒரு இவ்வளவு நாள் வந்துட்டு ஒரு கட்சியில இவ்வளவு வருடங்கள் ஒரு கட்சியில இருந்துட்டு இன்னைக்கு நம்ம விலகுறோம் அப்படின்னு சொல்றப்போ இப்ப கூட இருக்கிறவங்க எல்லாரையுமே நீங்க பாக்கணும் இல்லைங்களா? பாக்கணும். எல்லாம் ஆமா வேதனையான விஷயம் தான். எல்லாம் எனக்கு போன் பண்ணி சேர்க்கிறாங்க. நீங்க என்ன இப்ப என்ன சொன்ன என்ன முடிவு எடுக்கிறீங்களா அந்த முடிவுன்றாங்க. இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் நீங்க நல்லா உங்க மனசாட்சிப்படி நீங்க என்ன செயல்படணும் பாருங்க. நான் இன்னைக்கு விலகினா கூட மேடம் இன்னும் எனக்கு தலைவர் எம்ஜிஆர் அதுதான் இருக்கு. அந்த எண்ணம் இல்லாம இல்ல. அண்ணன் எடப்பாடியார் அவர்களையும் நான் குறை சொல்ல வரல. அவரு கொஞ்சம் இறங்கி போய் எல்லாத்தையும் அரவணைச்சு போனா இன்னைக்கு அம்மா சொன்ன மாதிரி 100 ஆண்டு காலம் இந்த ஆட்சியும் கட்சியும் இருக்குன்றதுதான் என்னுடைய ஆதங்கம். வேற ஒண்ணுமே கிடையாது. கண்டிப்பா சார். ஏன்னா நாளுக்கு நாள் தேஞ்சு போயிட்டு இருக்கு கட்சி அப்படின்றப்ப பாக்குறது நமக்கே கஷ்டமா தான் இருக்கு. நான் வந்து இன்னைக்கு சார் அவர் எல்லாம் இம்பார்ட்டன் கொடுறாங்க. அவரு என்னை பத்தி அவருக்கு விவரம் தெரியுமோ தெரியாது. எஸ்.எம். துரைராஜ் உட்காந்து ஒரு அழுக்கு சட்டை போட்டு அங்க கணக்கு எழுதிட்டாரு எம்ஜிஆர் தலைவர் வந்த உடனே. அவர் இருக்கும்போது நாங்கெல்லாம் போய் உறுப்பினர் ஆனோம் பாருங்க.
அந்த 20 வயசுல நாங்க போய் அன்னைக்கு அப்போ அந்த கட்சியில சேர்ந்தோம். அதெல்லாம் எங்களெல்லாம் கூப்பிட்டு பேசலாம். ஆனா அந்த மாதிரி இல்லையே அவர். அதுதான் எங்களுக்கு வருத்தம். மற்றபடி அவர் எடப்பாடியார் அண்ணன் மேல எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. அவர் கொஞ்சம் இறங்கி போன அந்த ஆதங்கத்தை எனக்கு வெளிப்படுத்துறதுக்குள்ள இனி நம்ம போய் அங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற இடத்தோடு தான் அந்த முடிவோடு நாங்க விலகி நிக்கிறபடிய என்னைக்கு இருந்தாலும் தலைவர் உண்டாக்குன தலைவரை பார்த்து ரசிகனா போனா அம்மாவை தான் எனக்கு இவ்வளவு பெரிய அங்கீகாரம் கொடுத்தாங்க. என்னைக்கு அதிமுக பக்கம் தான் நாங்க இருப்போம். அதுல ஒன்றும் பிரச்சனையே இல்லை எனக்கு. அவ்வளவுதான். அவர் விட்டு Okay, sir. விலகி அவ்வளவுதான் அவ்வளவுதான். அதிமுக விட்டு விலகல, அவரை விட்டு விலகி இருக்கு அவ்வளவுதான். அவரை விட்டு விலகி இருக்கீங்க. அதுதான் அதை தெளிவுபடுத்திக்கலாம் அப்படின்னுட்டுன்னு. நன்றி. இவ்வளவு நேரம் இடம்பலம் நேயர்களுக்கு உங்கள் பொன்னான நேரத்தை கொடுத்தமைக்கு நன்றி சார். இந்த குழப்பங்கள் எல்லாம் வந்துட்டு ரொம்ப நாள் நீடிக்க கூடாதுன்றதுதான் எங்களோட ஆதங்கமும். ஏன்னா நீங்க மறுபடியும் வந்துட்டு அங்க உள்ள வரணும், ஒரு எம்பியா வெளியில வரணும் அப்படின்றதுதான் எங்களோட ஆசையும். சோ நாங்க எதிர்பார்க்கிறோம். இந்த அறிக்கையெல்லாம் கொஞ்சம் தூரம் வச்சுட்டு கொஞ்சம் கட்சியை மட்டும் பாருங்க. உங்களுக்கு நிறைய நேயர்கள் இருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய சார்பாக சொல்றேன், என்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கேன். மற்றபடி நேயர்கள் என்ன ஆதரிக்கணும். அதே நேரத்துல எனது நியாயமானது அவங்க உணரணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை மேடம். அவ்வளவுதான் சார். உங்களோட இதுவை உணரணும். என்னுடைய எங்களோட தேவையும் அதுதான் இருக்கு. அந்த மனவேதனை தானே. மற்றபடி எனக்கு இவ்வளவு தூரம் வளர்த்து விட்ட கட்சியை நான் துரோகம் பண்றதாக வெளியே வரதாக கிடையாது. பட் ஒரு ஆதங்கம் வெளியே வந்திருந்தாலும் கட்சி எனக்கு எப்பவுமே இருக்கும். அந்த எண்ணம் எனக்கு இருந்துட்டு நான் எப்பவுமே அதிமுகவுடைய கட்சியில தான் இருந்துட்டு இருப்பேன் நான். ஓகே சார். மிக்க நன்றி. தேங்க்யூ.